தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வருஷங்க அந்த வருஷம். மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் அப்படியே 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போறார். அர்த்தாஷ்டம சனி என்கின்ற அமைப்பில் சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட பெரிய சோதனைகளை செஞ்சிட மாட்டார். உங்கள் ராசிநாதனுடைய குருவினுடைய இன்னொரு வீடு தான் அது. ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போது அப்படியே கீழே இறங்கி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்ப என்னன்னா, மே ஜூன் மாதத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய கடன் தொல்லை, நோய் தொல்லை, ஒரு மாதிரியான நெகட்டிவான அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாக இருக்கின்றன. மனசு கொஞ்சம் ஸ்திரப்படும், உற்சாகமாக இருக்கும், உடல் நல்லா இருக்கும், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் உடம்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும், மற்றவங்க அவங்கள பார்த்து பார்க்கின்ற இமேஜ் நல்லா இருக்கும். தொட்டது துலங்கும். என்ன ஒரு லட்சியம் வச்சிருக்கிறீங்களோ, எண்ணம் வச்சிருக்கிறீங்களோ, இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், இந்த வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இந்த தொழில் பண்ணணும், அந்த வியாபாரம் பண்ணணும், இது போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சிகள் சாதகமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எந்த லெவல்லையும் தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். மூன்றாம் இடத்தில் ராகு வருவது என்பது முயற்சிகளை பலிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடியது. கடந்த காலத்தில் கலைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க அல்லது எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஊடகத்துறையில் ஃபேமஸ் ஆகணும், சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்கில் இப்படி இருக்கணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியாக சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நல்ல வருஷமாகவே 2025ஆம் வருஷம் இருக்குங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்க இருக்கின்றன. ஆகவே அனைத்திலும் சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஸ்டெடினஸ் ஆகக்கூடிய அமைப்பு, வருடத்தின் பிற்பகுதியில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. ஆகவே கடந்த ஒரு வருஷமாகவே 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்தவர்கள், குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆதரவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான யோக ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2025ஆம் ஆண்டு